ஓகே, கண்டினியூ ஃப்ரம் லாஸ்ட் வீக் கிளாஸ். லாஸ்ட் வீக் கிளாஸ்ல வந்து நம்ம வந்து பந்தோ ஆம் படிச்சாச்சு. பந்தோ ஆம் எப்படி வரும்னாக்கா ax பாசிட்டிவ் தம்பா bx தம்பா c ஈக்குவல்ஸ் வராதுலாம். இதுதான் வந்து நம்ம படிச்சது பை ரைட். இது வந்து இப்ப கிளாஸுக்கு யாரெல்லாம் இருக்கீங்களோ should be understand. உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கணும். ax பாசிட்டிவ் bx சம்பா c குவாட்ராட்டிக்னா கண்டிப்பா பாசிட்டிவ் இருக்கணும். பாசிட்டிவ் முன்னுக்கு என்ன இருக்கோ அதுதான் வந்து a. சோ இப்போ ax பாசிட்டிவ் தம்பா bx தம்பா c. அப்ப நான் earlier கொடுத்திருந்தோம். a வந்து என்ன மீனிங்னா either dia minima ataupun maxima. Apa itu minima? Graf sebegini. Apa itu maxima? Graf sebegini. ஓகேவா? போன வார கிளாஸ் அதுக்கு முந்தின 3 கிளாஸ் நம்ம பத்தி பேசியிருந்தோம். b akan menunjukkan paksi simetri. paksi simetri இது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இதுதான் ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ண போறோம். paksi simetri நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு இது ரெண்டு தான். c ialah pintasan y. ஓகே, சோ இதுதான் நம்ம மூணுமே வந்து இதுக்கு முன்னுக்குள்ள கிளாஸ்ல எல்லாரும் படிச்சிருக்கோம். ஓகேங்களா? சோ யாருக்கு இதெல்லாம் தெரியலையோ தயவு செஞ்சு ப்ளீஸ் உங்களை என்னோட வீடியோ வந்து இதுக்கு முன்னுக்கு இருந்த கிளாஸஸ்ல போட்டாங்க 5 வீடியோவும். ஓகேங்களா? அந்த 5 வீடியோ பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது மூணுமே உங்களுக்கு புரியும். இது மூணுமே உங்களுக்கு புரியலன்னா நான் இன்னைக்கு டீச் பண்றது கண்டிப்பா உங்களுக்கு அளவும் புரியாது ஆக்சுவலி. சரிங்களா? சோ இது மூணுமே டீச் பண்ணதுதான். தயவு செஞ்சு இந்த வீடியோ பாருங்க, நோட்ஸும் இருக்கு, எல்லாத்தையும் பாருங்க. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம இங்க இருந்து கண்டினியூ பண்ணுவோம். ஓகேங்களா? சோ இதுக்கு அடுத்து முக்கியமா தெரிய வேண்டியது penggunaan calculator. ஓகேவா? சோ penggunaan calculator உங்களுக்கு தெரியும். நீங்க என்ன பண்ணனா முத வந்து மோட் இல்லனா செட்டப் தட்டி நீங்க வந்து EQN க்கு போடணும். நீங்க EQN ல சொல்லுங்க. பரீட்சைக்கு கால்குலேட்டர் எடுத்து போறானே. எடுத்து போலாம். சயின்டிஃபிக் கால்குலேட்டர் நான் காமிச்சல, அந்த கால்குலேட்டர் 4 கால்குலேட்டர் நீங்க எடுத்து போலாம். எது வேணா எடுத்து போலாம், பிரச்சனை இல்ல. ஓகே சார். சோ நீங்க மோட்ல செட்டப் போயிட்டு EQN தென்னோ EQN போயிட்டு நீங்க வந்து ரைட் தட்டணும். ikut arah anak panah ke kanan. கால்குலேட்டர் பொறுத்து இருக்கு. pilih kiri, pilih kanan. pilih kanan, lepas tu degree 2. degree 2 தட்டனோனே அது உங்ககிட்ட A B C கேக்கும். ஓகேயா? இதுவும் நம்ம ஏற்கனவே படிச்சாச்சு. வீடியோ நான் போட்டிருந்தேன், வீடியோவும் இருக்கும் உங்ககிட்ட. ஏன்னா இன்னைக்கு நம்ம இங்க இருந்து தான் கண்டினியூ பண்ண போறோம். ஓகேங்களா? EQN ல இருந்து EQN மோட் செட்டப் தட்டணும். நீங்க இது நார்மலி வந்து 3 கலிலாம் கால்குலேட்டர் பொறுத்து இருக்கு. 3 கலி தட்டினீங்கன்னா மோட் செட்டப் வந்து உங்களுக்கு வந்து EQN வரும். EQN ல வந்து ஏரோ வந்து சிம்பிளா காnan சூஸ் பண்ணீங்கன்னா டிகிரி வரும். டிகிரில 2 சூஸ் பண்ணணும். டிகிரி 2 சூஸ் பண்ணீங்கன்னா ABC கேக்கும். ABC வந்த உடனே உங்களுக்கு 2 விட கிடைக்கும் x ஓட வேல்யூ. புரியுதுங்களா? சோ இதுதான் imbasan kembali apa yang kita belajar sebelum ini. Oke ya, kita dah belajar kuadratik, algebra, alphabetical order படிச்சாச்சு. அப்புறம் ABC bentuk arm பத்தி படிச்சோம். bentuk arm படிச்சப்ப உங்களுக்கு வந்து போன வார கிளாஸ்ல முந்தின வார கிளாஸ்ல A வந்து என்ன சொல்லுது? A வந்து மினிமா இல்லனா மேக்ஸிமா சொல்லும். ஓகேங்களா? எப்படி A வந்து மினிமா மேக்ஸிமா சொல்லும்னாக்கா A வந்து kalau kurang daripada kosong. A வந்து நெகட்டிவ்னா மினிமா வரும். இதுவே A வந்து more than 0 நாக்கா பாசிட்டிவ் நாக்கா மேக்ஸிமா வரும். இந்த A வேல்யூ நெகட்டிவ் dengan positif. Negatif வந்துச்சுனா maxima. Okay. A lebih daripada kosongna minima, A kurang daripada kosongna maxima. சரிங்களா? A வந்து பாசிட்டிவ்னா மினிமா வேல்யூ, A வந்து நெகட்டிவ்னா மேக்ஸிமா வேல்யூ. ஓகேங்களா? இது வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். A ஓட வேல்யூ A ஓட வேல்யூ வச்சு நம்ம அந்த கிராஃப் tentukan பண்ணுவோம். paksi simetri. அதுக்கப்புறம் pintasan y. ஓகேங்களா? இது வந்து imbasan. அப்போ kita belajar minggu lepas dan sebelum-sebelumnya. இதுதான் நம்ம படிச்சிருந்தோம். ஓகேங்களா? So we go for today's class. இன்னைக்கு கிளாஸ்ல வந்து பார்த்தோம்னாக்கா நம்ம இதெல்லாம் படிச்சாச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி படிச்சதுதான். we already done all this. இதெல்லாம் செஞ்சாச்சு. எல்லாத்தையும் நான் கொடுத்துருந்தேன். ஓகே, இது என்ன நம்ம பிஞ்சாங் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம இந்த கேள்விக்கு வருவோம். இப்ப இது ஆல் டன். contoh படிச்சாச்சு. ஓகே, tentukan punca. இந்த கேள்வி வந்து லத்தியான் கொடுத்திருந்தேன் நான் உங்களுக்கு.
ஒரு டைம் வரப்ப யூ ஆல் டு இந்த கேள்வி எல்லாத்தையும் செஞ்சிருந்தீங்க. ஆமாங்களே? சரியா? ஆமா சார். பிஞ்சா பண்ணுவோமா இல்ல நம்ம அடுத்த பாட்டு போயிடுவோமா? பிஞ்சா பண்ணுவோம் சார். சரி, ஓகே, பிஞ்சா பண்ணுவோம் இந்த ஒரு கேள்வியை. ஸோ இது இன்னும் நான் ஏபிசிக்காக தான் சொல்றேன். ஸோ எல்லாம் கால்குலேட்டர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க தயவு செஞ்சு. கால்குலேட்டர் எடுத்துக்கங்க, கால்குலேட்டர் எடுத்துக்கங்க. ஸோ வி கோயிங் டு டூ டுகெதர். Okey. So, ஒன்றாவது கேள்வி. Bagi setiap yang berikut, tentukan sama ada setiap nilai berikut merupakan punca bagi persamaan kuadratik yang diberikan atau bukan. Okey, இப்போ உங்க கால்குலேட்டர் இருக்குல்ல? இப்போ உங்க ஃபார்முலா பாருங்க. X kuasa 2 tolak 5x tambah 6 sama dengan 0. அப்ப இந்த கால்குலேட்டர்ல முதல்ல கால்குலேட்டர்ல போயிட்டு UQN சூஸ் பண்ணி EQN ல இருந்து ABC வரப்ப செய்யணும். ஸோ ப்ரெஸ் பண்ணிருக்கேன். ப்ரெஸ் பண்ண உடனே ஒன்றாவது கேள்விக்கு A சமம் dengan 1, B சமம் dengan -5, C சமம் dengan 6. தட்டினீங்கன்னா உங்களுக்கு 2 விடை வரும். என்ன விடை வருது பாருங்க. சி உங்களுக்கு வந்து இப்போ விடை வந்து நீங்க தட்டுறப்ப சார் 3 x1 வந்து 3 சார். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து x2 வருது. x2 வந்து 2 சார். ஓகே, சோ டசன்ட் மேட்டர். நீங்க 2 3 சொன்னாலும் ஓகே தான், இல்ல 3 2 சொன்னாலும் ஓகே தான். டசன்ட் மேட்டர். கால்குலேட்டர் எப்படி நம்ம கால்குலேட் கண்டிப்பா எப்படி கொடுத்தா பிரச்சனை இல்ல. பட் இது 2 விடையும் இருந்துச்சுன்னா கன்சிடர் betul. Maka itu ialah punca. 3 dan 2. அப்ப A வந்து கரெக்ட் lah. A ialah betul. A வந்து கரெக்ட். ஏன்னா புஞ்சnya sama 3 dan 2. ஓகேவா? B செய்யுங்க பார்க்கலாம். இப்போ B கேள்வி வந்து 2x kuasa 2 tolak x tolak 1 sama dengan 0. Apa? A sama dengan 2, B sama dengan -1, C sama dengan -1. புதுசா வந்திருக்கீங்களா பாருங்க, தேசி ஃபாலோ பண்ணுங்க. முடிதா பாருங்க. கால்குலேட்டர்ல போயிட்டு ABC டேக் கால்குலேட்டர், சயின்டிஃபிக் கால்குலேட்டர்ல ABC அதுங்கன்னா ஈக்குவன் கீழ வரும். ஓகேங்களா? உங்க கால்குலேட்டர் பேஸ் பண்ணி தான் நம்ம எடுக்க முடியும். Anyone feel difficulty please tell me. No problem. Just let me know, I'll guide you all. No problem. ஓகேங்களா? அப்ப இந்த ஈக்குவேஷனுக்கு என்ன வருது? என்ன பிரசமானம் வருது? சார் கோசோ பை டோடிமா. யாரு சொல்லுங்க. கோசோ பை டோடிமா கிடைக்குது சார் ரெண்டுமே. கோசோ பை டோடிமாவா? அப்ப சமம் இல்லல? அப்ப இது சாலால? ஓகேவா? சோ முதல்ல இன்னொரு தான் கேட்டிருந்தீங்களா? any question so far? नहीं சார். கால்குலேட்டர் எல்லாம் பாய்க்க முடியுதுங்களா? இல்ல கால்குலேட்டர் இல்லையா? இருக்கு சார். ஓகே, இப்போ C and D செய்யுங்க பார்க்கலாம். செக் அண்ட் see whether it's correct or not. நெகட்டிவ் வந்தாலும் முடியாது. it must be according சேமா தான் இருக்கணும். இப்போ நெகட்டிவ் சத்துப்பத்திக்கு நெகட்டிவ் 2 இருக்கு. உங்க விட வந்து நெகட்டிவ் சத்துப்பத்திக்கு பாசிட்டிவ் 2 இல்ல, cannot be. It must be same exactly. நெகட்டிவ் சத்துப்பத்திகவோ நெகட்டிவ் 2 தான் இருக்கணும் அந்த இடத்துல. C. So C and D புஞ்சை எடுத்துங்க பார்க்கலாம். Just fine. சார் சி சாலா. ஓகே, தெரியுதா? C கரெக்ட்டா ராங்கா? Salah சார். சாலா. C வந்து என்ன புஞ்சை கிடைச்சு உங்களுக்கு? 0.8 0.2. 0.8 0.2. எல்லாத்துக்கும் அதை கிடைச்சிச்சா? anyone got different answers? சோ உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து C ஓட விடையா? ஆமா சார், C. C வந்து A 3, B -5, ரைட்? அப்புறம் C -2. நான் கீன் பண்ணா எனக்கு விட வந்து x1 வந்து 2 கிடைக்குது, x2 வந்து -2 ठीक है. ராங். பட் ஆனா வந்து நெகட்டிவ் மட்டும் தான் மிஸ்ஸிங். அது ஒண்ணே தான் சார் ராங்.
சி செக் பண்ணுமா உங்களோட விட வந்து சப்போஸ் நெகட்டிவ் சத்து பொறுத்திகவும் பாசிட்டிவ் டூவும் வந்திருக்கும். ஆனா ஆன்சர் ராங்ல ஆஃப் கோர்ஸ் யூ ஆன்சர் கரெக்ட் பட் ஆனா வந்து கொஸ்டின் இல்லப்பான்னு வராது. ஏ வந்து தீக ஓகே சார். ஏ வந்து தீக சோ உங்களோட ப்ரொஃபஸர் பாருங்க சி வந்து தீக x cos 2 tolak 5x tolak 2 sama dengan kosong right. Apa A sama dengan 3, B sama dengan negatif 5, C sama dengan negatif 2. இப்போ உங்க கால்குலேட்டர்ல இந்த நம்பர்ஸ் நெகட்டிவோட கீன் பண்ணுங்க. நெகட்டிவோட கீன் பண்ணீங்கன்னா you should get negative 1/3வும் பாசிட்டிவ் 2வும் வரும். சோ அப்ப வந்து புக் பண்ணலாம் because we should get சொல்லுங்க. சார் அந்த cos 2 யூஸ் பண்ண வேணாமா சார்? cos 2 வராதுமா அது x அது வந்து நம்ம எடுக்க மாட்டோம். அந்த x cos 2க்கு முன்னுக்கு என்ன நம்பர் இருக்கோ அத எடுப்போம். தீக எல்லாம் ஜஸ்ட் தீக மட்டும் தான். ஏன்னா cos 2 x ஓட cos 2 ialah untuk x bukan untuk a. ஓகேங்களா கிடைச்சுங்களா? கிடைச்சிச்சு சார். ஓகே இப்போ சி டி ரைட்டா ராங்கா? ராங் சார். டி யும் ராங்கா? ராங் சார். நெகட்டிவ் செக் பண்ணுவோமா? தீக இப்போ டி வந்து ஃபார்முலா பார்த்தோம்னாக்கா tீக x cos 2 tambah 4x tambah 2 sama dengan 6. ஓகேங்களா? நம்ம புஞ்ச தேடணும்னா நம்மளோட ஆன்சர் வந்து must be equal to 0. கண்ணு must sama dengan 0. இங்க பாருங்க என்ன இருக்குன்னு 6 இருக்கு. அப்ப இந்த 6 வந்து நம்ம உள்ள கொண்டு வரணும். அப்ப dia akan melepasi border. இதான் border sama dengan இருக்கு பாருங்க. அப்ப border. அப்ப இது வந்து positive 6. அப்ப இங்க வரப்ப negative 6 மாறும். yes very good. அப்ப 3x cos 2 tolak negative 4. Baiklah. 3x cos 2 tambah 4x tambah 2 tolak 6 sama dengan kosong. Kosong வந்துருச்சு. அப்ப இது நம்ம சால்வ் பண்ணனும் இப்ப. அப்ப 3x cos 2 tambah 4x tolak 4 sama dengan negative 4. kosong. Kalau கால்குலேட் தட்டிக்கலாம். tambah 2 tolak 6 தட்டினாக்க விட வரும் நமக்கு. tolak 4. சார் நெகட்டிவ் 4 தான? ஆமா நெகட்டிவ் 4 கரெக்ட். சோ இப்போ இதுல வந்து a வந்து என்னது? A sama dengan 3, B sama dengan 4, C sama dengan negatif 4. அப்ப இதுதான் நம்ம கீன் பண்ணுவோம் இப்ப. A வந்து 3, B வந்து 4, பாசிட்டிவ் 4, C வந்து நெகட்டிவ் 4. ஓகே அப்ப கீன் பண்ண விட என்ன வருது வந்து 2 சார் கொஸ்டின் பாயிண்ட் என்னன்னா வருது? மோ ரெண்டும் கிடைக்கும் சார். 2 கிடைச்சு. சோ இதான் உங்க விட 2/3வோ நெகட்டிவ் 2 கிடைச்ச விட இல்லையா? ஆமா சார் அதுதான் கிடைச்சிச்சு. கிடைக்கும் சார். 2.3யும் வெரி குட். சோ இதான் வேணும். சோ அப்ப ABC உங்களுக்கு தெரியுது இதெல்லாம். anyone still confusing? யா திடீர்னு வந்து இந்த மாதிரி புரியுதுங்களா? equal to 0 equal to 0 எல்லாமே must equal to 0 பாருங்க. இதுவும் equal to 0 equal to 0 equal to 0 இது மட்டும் பாருங்க equal to 6 இருக்கு. அப்ப அந்த 6 நம்ம வந்து உள்ள கொண்டு வந்துடணும். நம்ம முஸ்தி சமன்கள் 0 பண்ணியே ஆகணும். அப்பதான் நமக்கு கிடைக்கும். ஏன்றது அது தெளிவு என்னவாய் நம்ம இங்க அதுக்கு தான் வரோம். இப்ப இந்த தீத்தையை வந்து ஏன் செய்யறேன்னா காரணம் இருக்கு. பிகாஸ் நான் கண்டினியூ பண்ண உங்களுக்கு தெரியும். ஓகே இப்போ மூணாவது கேள்வி போவோம். கம்பேர் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா தேவையான பாப்பு. ஏன்னா இன்னைக்கு அதான் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம் ஆக்சுவலி. ஓகேங்களா? ஸோ நான் செய்யறேன் பாருங்க. x tolak 1 x tambah 4 sama dengan 0 ரைட். இத முதல்ல சால்வ் பண்ணனும். அப்ப என்ன பண்ணுவோம் சொல்லுங்க. அதாவது இப்ப அந்த கேள்வியில இப்ப இந்த 3 ABC இருக்கு. அதுல ஒன்னு சலாவா அது ஃபுல்லா சலாதான். ஆமாயா அந்த புஞ்ச வரலனா பிளதான். அந்த புஞ்ச அங்க இருந்தா தான் ரைட். ஓகே சார். ரெண்டுமே அந்த புஞ்ச வரணும். கால்குலேட்டர்ல என்ன காமிக்குதோ அது அங்க இருக்கணும். இல்லனா இல்ல. ஓகே சார். ஓகே இதுவும் நம்ம ஏற்கனவே படிச்ச கேள்விதான். பட் ஐ எக்ஸ்பிளைன் அகைன்ல. ஏன்னா நம்ம இன்னைக்கு ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணது நம்ம. ஓகே இப்போ நம்ம கம்பேர் பண்ணனும் இப்ப. சரி திருப்பி இதே தான ரிப்பீட்டா சார்? சொல்லுங்க. சரி இதே சப்ஜெக்ட் தான் ரிப்பீட்டா? இல்ல நீங்க நம்ம தீட்டை மினிமா தீட்டை மேக்ஸிமா கண்டுபிடிப்போம். அதுக்கு அப்புறம் வந்து நம்ம இந்த பாப் இன்னையோட முடிச்சிருவோம் ஆக்சுவலி. ஓகே சார் ஓகே சார். இப்போ நம்ம இத முடிஞ்ச நேரா கீழ போயிரணும். முடிஞ்சதோ தீட்டை மினிமா மேக்ஸிமா கொண்டு போயிரும் ஆக்சுவலி. சோ நோ மோர் லைக் இந்த பாப் இன்னையோட முடிஞ்சதுக்கு அப்புறம் பாப் இந்த பாப்ல படிக்க மாட்டோம் ஆக்சுவலி. ஓகே ஓகே சார். இன்னைக்கு லாஸ்ட் இன்னையோட முடிஞ்சு ஆக்சுவலி. நான் அது முடிஞ்சோன அந்த இது தெரிஞ்சுனா அங்க கம்ப்ளீட் பண்ணிடுவோம். நம்ம என்ன டீச் பண்ணறோம்
கேள்வி மாறும். இதெல்லாம் பேசிக். இப்ப கேள்வி அட்வான்ஸா மாறுறப்ப we need to find the answer. ஓகே சார். sir. ஓகே, சோ இப்போ வந்து பாருங்க, இப்போ இந்த கேள்வி, இந்த A கேள்வியோட நான் கம்பைன் பண்ணோம்னா எனக்கு ஆன்சர் கிடைச்சிச்சு. என்ன கிடைச்சிச்சு? x cos 2 tambah 3x tolak 4. Apa? A sama dengan 1, B sama dengan 3, C sama dengan negatif 4. So kiin baliklah. A sama dengan 1, B sama dengan 3, C negatif 4. அப்ப விட என்ன வருது நமக்கு? இப்ப punca வந்து நமக்கு வந்து 1 negative 4 வருது. 1 negative 4. ஆன்சர் கரெக்டா இருக்கா? ராங். ரைட். ஆமா சார். சார் திருப்பி ரெடி ஆனா சொல்லுங்க. ஆன்சர்ல வந்து 3 ஆன்சர் கொடுத்திருக்கான். சோ இதுக்கு இந்த பீலியலா புஞ்சா தவிர ஓகே ஏலா ஏனா 3 ஆன்சர் இருக்கு. அது 2 ஆன்சர் வந்துருச்சு நமக்கு. 1 நெகட்டிவ் 4. சோ 2 வராதுல. சோ we just பீலியலா. புரியுதுங்களா? அங்க பாருங்க x சம் நெகட்டிவ் 4 நெகட்டிவ் பாசிட்டிவ் 2 1 இருக்கு. 1 நெகட்டிவ் 4 இருக்கு. சோ ஏலா புஞ்சலா 2 வராது. பட் just குழப்பத்துக்கு ஒரு நம்பர் இருக்கு. நம்மட்ட அப்போ a வந்து கரெக்ட். அதுல ஒண்ணே சாலானா 2 சார். 2 நம்ம வந்து 2 புஞ்சம் அங்க இருக்கா பாருங்க. 2 புஞ்சம் அங்க இருந்துச்சுனா ஆன் தான். ஓகே. நமக்கு அந்த 2 விட அங்க இருக்கா பாருங்க. இருந்துச்சுனா ஆன் தான் एक्चुअली. sir. சொல்லுங்க. So திருப்பி ரிப்பீட் பண்ண முடியுமா? இந்த அடுத்த கேள்வி செய்றேன் பாருங்க. ஓகே, இது வந்து கம்பாங் கீழ போறோம். இந்த கேள்வி நம்ம டீச் பண்ண கேள்வி தான். பட் நான் டீச் அகைன். பாருங்க, இத வந்து டைரக்ட் மாசோ பண்ணிரோம். நம்ம டைரா மாசோ இதையும் டைரா பண்ணுவோம். duo டைரா x வந்து duo x duo டைரா 3 நெகட்டிவ் 6. இது ஒரு நம்பர். x tolak 5 இது ஒரு நம்பர். இது ரெண்டுமே டைரா பண்ண போறோம். இப்ப இது முன்னுக்கு, இது பின்னால, depan dan belakang. சோ முன்னுக்கு இருக்கிற நம்பரை வந்து நம்ம பிரிச்சு எழுதுவோம். duo x bracket x tolak 5 tolak 6 x tolak 5. புரியுதுங்களா? முன்னுக்குள்ள இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம பிரிச்சிட்டோம். இங்கிட்டுக்கும் பிரிச்சிட்டோம். பின்னால உள்ளது அப்படியே பின்னால எழுதிட்டோம் நம்ம. சோ இப்போ இத நம்ம கம்பைன் பண்ணனும். இப்ப இங்க இருந்து இது டைரா பண்ணுவோம், இது டைரா பண்ணுவோம், இது இங்க டைரா பண்ணுவோம், இதையும் இங்க டைரா பண்ணுவோம். சோ அப்ப 2x cos 2 tolak 10x tolak 6x tambah 30. நெகட்டிவ் டைரா பண்ணா 30. அப்ப இது ரெண்டுமே வந்து sama penyebut, sama bentuk. அப்ப 2x cos சரிங்களா? சார் எனக்கு இன்னொரு வாட்டி கால்குலேட்டர் எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுங்க சார். கால்குலேட்டர்ல நீங்க என்ன கால்குலேட்டர் படிக்கிறீங்க? fx வந்து 570 தான் படிக்கிறீங்க. ஆமா சார். ஓகே, நம்பர் பின்னால ex என்ன கால்குலேட்டர் படிக்கிறீங்க? பின்னாலயா? பின்னால வந்து ms பின்னால ex ms என்ன நம்பர் அது? ms. ஓகே, மேல வந்து மோட் இருக்கா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடுல சுத்தி பக்கத்து மேல? இருக்கு சார். மோட் 3 தடவை தட்டுங்க. 1 2 3ன்னு இருக்கு சார். ஓகே சரிடா சார். 1 2 3 3 தட்டுங்கன்னா வந்துச்சு. ஈக்குவேஷன் மேட் ஓகே, ஈக்குவேஷன் வந்துச்சுல. ஈக்குவேஷன் 1 யூஸ் பண்ணல. 1 தட்டுங்கப்பா. ஓகே தட்டிட்டு அன்னோன் வருது சார். ஓகே, அப்ப அது சரிங்க. ஏரோ இருக்குல, உங்க ஏரோ நடுவுல ஏரோல ரைட் ஹேண்ட் சைடு தட்டுங்க. சுத்தி எப்படி தட்டுங்க ஏரோவை? ஏரோ ஓகே சரி. அப்ப டிகிரி வந்துச்சா? டிகிரி இருக்கு. 2 ஓகே. ஓகே, இப்போ a கேக்கும். அப்ப abc போட வேண்டியதுதான். abc போட வேண்டியது. ஓகே சார். ஆமா. சோ abc போட விடுங்க. அப்ப a 2 b நெகட்டிவ் 16 c 3 எவ்வளவு படிங்க விட கிடைச்சிரும் உங்களுக்கு. ஓகே சார். போட்டுட்டு சமடுங்க தட்டுங்க. உங்களுக்கு ஒரு விட வரும். திருப்பி சமடுங்க தட்டுங்க, இன்னொரு விட வரும். சார் இந்த கேள்வி திருப்பி ரெடி சொல்ல முடியுமா சார்? சரியா புரியல சார். x1 இந்த 5 x2 3 சார். பின்னருங்க. இந்த ரெண்டு கேள்வி புரியலனா இது கம்பைன் பண்றதுமா. இது வந்து form 2 ஓட நான் earlier first 2 கிளாஸ் டீச் பண்ணியாச்சு. நான் திருப்பி டீச் பண்றேன் லாஸ்ட் பிகாஸ் நான் அடுத்த பாப் இல்ல இந்த பாப் நீங்க முடிச்சா டைம் பத்தாது எனக்கு. நம்மளுக்கு வந்து இந்த ரெண்டு நம்பர் பக்கத்து டாரா பண்றாங்க பாருங்க. இங்க ஒரு நம்பர் டாரா பண்றாங்க एक्चुअली. பண்றப்ப x tolak 1 x tambah 4 இருக்கு பாருங்க. அப்ப இந்த front லேயர்ல இருக்குல, இத வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுவோம். அந்த x நெகட்டிவ் தனித்தனியா எழுதுவோம் பாருங்க. ரைட் பண்ணி எழுதிருக்கப்ப
இதையும் தனித்தனியா எழுதிருக்காங்க. எக்ஸோ நெகட்டிவ் சத்துவம் பின்னால உள்ள நம்பரை ஒண்ணு செய்யணும். அப்படியே வந்து திருப்பி நம்ம ரிப்பீட்டேஷன் பண்ணுவோம். அப்போ எக்ஸ் tambah 4 எக்ஸ் tambah 4 அப்படியே இருக்கு பாருங்க. ஸோ இப்போ எக்ஸ் darab dengan எக்ஸ் kuasa 2 எக்ஸ் darab 4 4x. அதே மாதிரி நெகட்டிவ் 1 darab dengan x நெகட்டிவ் x நெகட்டிவ் 1 darab dengan 4 நெகட்டிவ் 4. அப்ப இது ரெண்டுமே சம bentuk. tambah 4 tolak 1 tambah 4 tolak 1 akan jadi tambah 3. அப்ப x kuasa 2 tambah 3x tolak 4 ஆயிடுச்சு. அப்ப விட வந்து bentuk ஆம்க்கு வந்துருச்சு. அப்ப இதுல a கிடைச்சோம், b கிடைச்சிச்சு, c கிடைச்சிச்சு. கால்குலேட்டர்ல போடுற விட கிடைச்சிரும் நமக்கு. சார் புரியுதுங்களா? இங்க வரப்ப 3 சொல்லுங்க சார். நெகட்டிவ் 1 darab x வந்து நெகட்டிவ் 1 x ன்னு வராதா சார்? நெகட்டிவ் 1 ஒரு நெகட்டிவ் 1 கரெக்ட் தான். ஆனா 1 darab dengan any number you will get back the same number. ஆமாவா? அந்த நம்பரை எத்தனை நம்பர் பெருக்கினாலும் உங்களுக்கு அதே நம்பர் தானே வரும். இப்போ 1 பெருக்கல் 100 1 பெருக்கல் 1000 1 பெருக்கல் 10 பண்ணாலும் உங்களுக்கு அதே நம்பர் தான் திருப்பி வரும். ஓகே சார். 1 இருந்தாலும் இல்லனாலும் ஒரே ஆன்சர் வரப்ப நம்ம 1 எழுத கூடாது. புரிஞ்சா? புரியலையா? புரிஞ்சு சார். அப்ப நம்ம மேத்தமேட்டிக்கல் ரூல் பிரகாரம் அந்த 1 நம்ம எழுத கூடாது. பிகாஸ் நமக்கு தெரியும் 1 வச்சு நம்ம எதை பெருக்கினாலும் we get back the same number. So it must be the number only, the one won't be there. அந்த 1 அங்க இருக்காது. சார் 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 சொல்லுங்க சார், இங்க நான் வந்து கால்குலேட்டர் இது பண்ணேன். இந்த ரெண்டாவது கேள்வி சொன்னீங்களா? ஓகே. கால்குலேட்டர்ல நான் தட்டுன்னு நீங்க சொன்ன மாதிரி 3 தடவை, அப்புறம் EQN வந்துச்சு, அப்புறம் EQN தட்டக்க 2 தட்டணும். ஆமா சார். EQN தட்டினா 1 தட்டணும். 1 தட்டிட்டு ரைட் ஹேண்ட் சைடு போகணும். 1 தட்டிட்டு சார் EQNல 1 தட்டிட்டு அந்த ஏரோல ரைட் ஹேண்ட் சைடு சொத்து கைப்படி தட்டணும். ஏரோ அந்த ஆனா பண்ணால ஏரோ இருக்கும் பாருங்க, அங்க ரைட் ஹேண்ட் சைடு தட்டணும். சொத்து கைப்படி தட்டணும். நீங்க சோத்து கை செட் பண்ணா நம்ம சிம்பிள் போயிட்டு தான் 2 தட்டணும். ஏன்னா நான் தட்டுனேன் A1 வந்துருச்சு பட்டுன்னு. இல்ல நீங்க ஈக்குவேன் 1 தட்டின பிறகு உங்களுக்கு ஈக்குவேன் 1 வந்தனே அது வந்து அன்னோன் சொல்லும். அன்னோன் வேண்டாம், அன்னோன் செய்யல, நம்மளுக்கு டிகிரி வேணும். சோ நீங்க ரைட் ஹேண்ட் சைடு போயிட்டு 2 தட்டணும். ஓகே சார். அப்புறம் அங்க போயிட்டு 2 சூஸ் பண்ணுங்க. ஓகேனா? சோ இதுதான் மெத்தட்மா. இத அப்படி டரா பண்ணுவோம் நம்ம. சோ அதே மாதிரி தான் இங்கயும் ஒண்ணு டரா பண்ணுவோம். ஹலோ ஐ வாண்ட் யுவர் இயர்ஃபோன். ஓகே. சோ இப்போ நம்ம அடுத்த கிளாஸ் போவோம். we continue with today's class. ஓகேனா? சோ இப்போ உங்களுக்கு வந்து ABC எனக்கு வேண்டியது அவ்வளவுதான். உங்களுக்கு ABC தெரியுமான்றது தான் கேள்வி இப்ப. adakah kamu tahu ABC? ஓகே. ABC வச்சு உங்களால அந்த நீள x கண்டுபிடிக்க முடியுமான்றது தான் இன்னைக்கு ஃபங்க்ஷன். ஓகேனா? இப்போ அடுத்த பாட்டுக்கு வரோம் நம்ம இப்ப. இத பாருங்க, இதுதான் நாம இப்ப செஞ்சது இப்ப. tentukan punca persamaan kuadratik berikut dengan kaedah pemfaktoran. kaedah pemfaktoran நம்ம செய்யல. ஓகே, நான் படிச்சு கொடுக்கல உங்களுக்கு. அந்த kaedah pemfaktoran பதிலுக்கு தான் நீ கால்குலேட் செஞ்சீங்க. இப்போ நம்ம செஞ்சதுமா இதெல்லாம் கால்குலேட் விட கொடுத்துருச்சு. that's why already 6 skip பண்ணிட்டேன் உங்களோட இத. நான் அதை ஸ்கிப் பண்ணிருக்கேன். ஃபேக்டோரான் டீச் பண்ணல because it will take longer time. நீங்க கம்பாங்க இப்பதான் புரிஞ்சோம். சோ ஃபேக்டர் செஞ்சு நான் குழப்பல. பட் கால்குலேட்டர் will give. பாருங்க இந்த கால்குலேட்டர் இருக்குல, பாருங்க ABC வந்தனே இதோட A வந்து 1, B வந்து 7/2, C வந்து -2. ஓகேவா? அப்ப நீங்க இது கால்குலேட்டர்ல தட்டினீங்கன்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பா x 1/2 நெகட்டிவ் பார்ட் வந்துரும். இப்போ இந்த ஃபார்முலா இருக்குல, A வந்து 1, B 7/2, C -2. ஏன் -2னா 2 வந்து வெளியே இருக்கு. இந்த 2 வந்து நம்ம குறங்கானுக்கு சமடங்கானுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா நெகட்டிவா மாறிடும். அப்ப -2 நீங்க தட்டினீங்கன்னா பாருங்க 1/2 நெகட்டிவ் பார்ட் வந்துரும். சுச்சிக்கோப்ல. ஏன்னா அவங்களுக்கு இந்த ஜலா கிரிஜ வந்து அவ்வளவு கேட்க மாட்டாங்க. ஆக்சுவலி தப்புனாலா தப்பையாலா as long நமக்கு அந்த விடை தெரிஞ்சா போதும். பிகாஸ் இந்த விடையை வச்சு தான் நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு நம்ம போறோம் இப்ப. ஓகேங்களா? இப்போ நீங்க சொன்னீங்களா அது வந்துட்டு சேம் மெத்தட் தான் கால்குலேட்டர் கால்குலேட் பண்றது. ஆமா, சேம் மெத்தட் தான். இப்போ இந்த புஞ்சன்னு சொல்றப்ப நான் வரப்ப இப்போ நீங்க எக்ஸ் வேல்யூ தந்தீங்களே, இப்போ நாங்க தான் வரப்ப புதுசு. இதுக்கு முன்னாடி நான் இத பத்தி பேசல, இப்பதான் பேச போறேன். நல்லா கேளுங்க. நம்மளோட குவாட்ராட்டிக் கிராஃப் சொல்லுங்க. இது ஸ்கூல்ல கூட யூஸ் பண்ணலாமா இந்த கணக்கு? கேன் ஸ்கூல் இப்படி தான் பாய்ப்பீங்க. நீங்க ஸ்கூல் எல்லாம் இப்போ நீங்க பிராக்கெட் போட்டு செய்யறது இல்ல, கால்குலேட்டர் தான். ஓகே, थैंक यू சார். ஓகே, பிரச்சனை இல்ல. ஓகே ரைட். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த கிராஃப் வந்துருச்சு. இப்போ குவாட்ராட்டிக் கிராஃப் சுடா அது என்ன குவாட்ராட்டிக் கிராஃப்னா இப்படி இருக்கு. இப்ப இதான் உங்களோட குவாட்ராட்டிக் கிராஃப். சரியா? சோ இது வருதுன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப இது வந்து bentuk u னா a mesti lebih daripada kosong.
இப்ப இங்க பாருங்க, இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கு. எங்க எனக்கு மாத்துவோம். ஓகே, இந்த இது வந்து பக்சி எக்ஸ். ரிமெம்பர், உங்களுக்கு தெரியணும், இது வந்து பக்சி எக்ஸ். இப்ப இந்த கிராஃப் வந்து பக்சி எக்ஸ் வந்து கிராஸ் பண்ணுது, பக்சி எக்ஸ் டச் பண்ணுது. உங்க சிலிபஸ்ல ஃபார்ம் 4 வந்து இந்த பாப் வரக்கு வந்து கண்டிப்பா டச் பண்ணும். சரியா? வேற கேள்வி இருக்கு, ஆனா உங்களுக்கு அது வராது. உங்களை பொறுத்தவரை இந்த கேள்வி கண்டிப்பா பக்சி எக்ஸ் டச் பண்ணும். 2 இடத்துல அது பக்சி எக்ஸ் மீட் பண்ணும். சரிங்களா? இந்த இடமும் இந்த இடமும் இதுதான் வந்து நீங்க மீட் பண்ற இடம், 2 இடம். சரிங்களா? இந்த 2 இடத்தை தான் இப்ப நீங்க தேடினீங்க. இப்ப நீங்க எக்ஸோட வேல்யூ தேடினீங்க தெரியுமா? இப்ப இந்த கேள்வியில வந்துச்சுல, இந்த வேல்யூ வந்துச்சுல, லிமிட் அண்ட் டீக்கு, அதுதான். அப்போ மேபி நீங்க தேடின வேல்யூ புரிஞ்சுக்கங்க. சரிங்களா? இதுதான் கிட்ட பங்கியல்டிய புஞ்சு. சார் அந்த தீகே லிம் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்க சார். தீகே லிம் ரிப்பீட் பண்ணுமா? இப்போ இந்த பெர்சாமான் இருக்கு. இந்த பெர்சாமான் ஃபார்முலா வந்து பார்த்தோம்னாக்கா 2x kuasa 2 tolak 16x tambah 30 sama dengan y. Contohlah, sama dengan y. இப்போ இது வந்து y, paksi y. இது paksi y. இப்போ paksi y வரப்ப இப்போ இந்த பெர்சாமான் இருக்குல்ல, இந்த பெர்சாமான் தான் இந்த மாதிரி. இந்த பெர்சாமான்ல நீங்க வரைஞ்சீங்கன்னா கிராஃப் இந்த மாதிரி தான் வரும். கிராஃப் வரைஞ்சீங்கன்னாக்கா இப்போ இந்த கிராஃப் வந்து பக்சி எக்ஸ்ல 2 இடத்துல மூவ் பண்ணும். 2 இடத்துல மீட் அப் பண்ணுது. எந்த இடம்னாக்கா இந்த ஒரு இடம், அப்புறம் இங்க ஒரு இடம். எப்படி கிடைச்சிருக்கு? இது 2 இடத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்கும். ஆனா பாருங்க, இந்த வேல்யூ எங்க இருக்கு? பக்சி எக்ஸ்ல உட்காந்துருக்கு. அப்ப பக்சி எக்ஸ்ல உட்காரப்ப இந்த இடத்துல இருக்கப்ப இதுக்கு நேரா வந்தோம்னா பக்சி வாய் இங்கதான் மீட் பண்ணுது. இந்த கோடு நேரா பார்த்தா இங்க மீட் பண்ணுது. என்னன்னா 0. என்னது 0. இதுதான் ரெண்டுமே சேருது. இது பெங்கலி அசாலான, இது வந்து அசாலான். இப்படி வந்தாலா இங்க வந்துச்சுன்னா, இப்ப இந்த கோடு பாருங்க, எக்ஸ் நேரம் இங்க வருது. அப்ப இதுக்கு வந்து எக்ஸ் வேல்யூ இருக்கு. நேரா பாருங்க, அப்ப எக்ஸ் வேல்யூ இருக்கும். சரிங்களா? அப்ப இந்த வேல்யூ நம்ம தேடணும்னா பெர்சாமான் வந்து 2x kuasa 2 tolak 16x tambah 30 sama dengan kosong. ஏன் வந்து நான் மேல y போட்டிருக்கேன், கீழே kosong போட்டேன்னா இந்த வேல்யூ அந்த கிராஃப் கிராஸ் பண்ணதுல, அந்த கிராஸ் பண்ற கிராஃப் வந்து berada di atas paksi. Bila dia berada di atas paksi, maka dia akan sama dengan kosong. Punya bila dia berada atas paksi x, maka dia sama dengan kosong. Y யோட வேல்யூ வந்து கோசம் ஆயிரும். புரியுதுங்களா? அதுவே இந்த கோடு, இந்த கிராஃப் இருக்குல்ல, இப்ப இந்த கிராஃப் கொஞ்சம் நான் ஆல்டர் பண்றேன். இப்ப இந்த கிராஃப் வந்து இந்த இடத்துல வந்து இது இப்படி நேரா வந்து வச்சுக்கோமே. அப்ப இது வந்து பின்டாசன் பட் y. இது எங்க வருது? y க்கு வருது. இப்ப அப்ப இது வந்து அது x கோசம். இப்ப அதை பத்தி பேசல, x கோசம். ஓகேவா? அப்ப இந்த வேல்யூ வரப்ப இது பிரகாரம் பார்த்தோம்னாக்க 2, b வந்து -15, c வந்து எவ்வளோ. இப்ப இது கால்குலேட்டர்ல ஈக்குவேஷன் தட்டினீங்கன்னா உங்களுக்கு 2 விட கிடைக்கும். என்ன விட கிடைக்குது? தீகேட் அண்ட் லிம். அப்படின்னா இந்த கிராஃப், இந்த கிராஃப் ரிமெம்பர், இந்த கிராஃப் பக்சி எக்ஸ் எங்க டச் பண்ணுதுன்னா, பக்சி எக்ஸ் எங்க மூவ் பண்ணுது? 3 5. இந்த தீகேட் அண்ட் லீம், இங்க தீகே, இங்க லீம். தீகேட் அண்ட் லீம் எங்க இருக்கோ அங்கதான் டச் பண்ணுது. இதுதான் இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். இந்த நம்பர்ஸ் உங்களுக்கு வேணும், உங்களுக்கு புரியணும். இப்ப ஏன் இதை நான் சொல்றேன்னாக்கா, திருப்பி நான் வரேன். திருப்பி அதே கிராஃப் நான் வரைகிறேன். கிராஃப் இப்படி இருக்கு, நல்லா ஃபாலோ பண்ணுங்க. நான் டீச் பண்ணிருக்கேன். இது தீகே, இது லீம். So anyone still confused ஏன் தீகே லீம் வந்துச்சுன்னு? தீகே லீம் பெர்சாமான்ல இருந்து எடுத்தேன். ABC Q பண்ணிட்டு தீகே லீம் பெர்சாமான் ABC Q கால்குலேட்டர் தான் கொடுத்துச்சு எனக்கு. தீகே லீம் mengikut பெர்சாமான். சரிங்களா? ஓகே, இப்போ உங்களுக்கு தெரியும் இது மினிமா தானே சார்? ஆமா, இது கிராஃப் மினிமா. ஓகே, இப்போ கேள்வியில வந்து தீட்டே மினிமா கண்டுபிடிக்கணும். Titik minima persamaan வந்து 2x kuasa 2 tolak 16x tambah 30, right? இப்ப நம்ம titik minima கண்டுபிடிக்கணும். நல்லா பாருங்க, titik minimaன்றது எங்க இருக்குன்னா இந்த இடத்துல இருக்கு. இதுதான் titik minima. ஏன்னா இதுதான் ஆக கீழே, இதுக்கு கீழே கிராஃப் இல்ல. அதுதான் கிராஃப்ல ஆக கீழே நம்ம வர முடியும், அதுக்கு கீழே நம்ம போக முடியாது. இதுதான் லோவஸ்ட் பார்ட்.
இதுதான் லோவஸ்ட் பார்ட். ஓகே, இதுதான் லோவஸ்ட் பார்ட். நம்ம வந்து இது இவ்வளவு கீழே தான், இந்த தாங்கில இந்த யூல ஆக கீழே இந்த இடத்துக்கு தான் நம்ம வர முடியும். இப்போ இந்த விடையை நம்ம தேடணும். சரிங்களா? அப்ப இந்த விடையை பத்தி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கிராஃப் வந்து பக்ஸி சிமெட்ரி. எப்படின்னா ரெண்டு பக்கட்டும் சேமா இருக்கும். இந்த லைனும் ரெண்டு பக்கமே சேம் கிராஃப். ரெண்டு பக்கத்துக்கும் நடுவுல சென்டர்ல வரும். ஏன்னா ஆக கீழே நடுவுல தான் இருக்கும். அப்ப இங்க இருந்து வர்ற ஜாராவும் இங்க இருந்து வர்ற ஜாராவும் சமம். அப்ப இங்க இருந்து இங்க சமம். அப்ப நடுவுல என்ன நம்பர் இருக்க முடியும்? இந்த என்ன நம்பர் இருக்கும்? இப்ப who can tell me what number must be here? 4. 4 சார். பண்ண 4. It must be 4. இந்த இடத்துல என்ன இருக்கும்னாக்கா 4. அப்ப x ஓட வேல்யூ, இப்ப நமக்கு ஒரு தீட்டை வேணும்னாக்கா அந்த தீட்டையோட வேல்யூ பார்த்தோம்னாக்கா x coordinate bila kita baca coordinate dia mesti x dan y. Nilai x, nilai y வேணும். இப்ப nilai x கிடைச்சிருச்சுடா. nilai x வந்து பக்ஸி x ல இருக்கும். பக்ஸி x ல இருக்கும். அப்ப பக்ஸி x nilai என்ன கிடைச்சு? 4. சரியா? சோ ஜாலம் kerja இருக்கா சார்? எஸ். ஜாலம் kerja எப்படினாக்கா 5 இந்த ரெண்டு நம்பர் இருக்குல்ல, 5 tambah 3 bahagi 2 sama dengan 4. அப்ப x ஓட வேல்யூ என்னது? 4. அப்ப titik minimaவோட x வேல்யூ வந்து 4. புரியுதுங்களா? anyone still confused? சொல்லுங்க. இந்த 4 வந்து நான் நார்மலா வந்து 3 5 நடுவுல 4 வருது கணக்கு பண்ணுவேன். இப்ப நீங்க எப்படி சார் 4 வந்து ஒரு மெத்தட் கணக்கு பண்ணீங்க? அது எப்படி? 5 tambah 3 bahagi 2 அந்த ரெண்டு நம்பரையும் கூட்டிட்டு 2ஆல வகுத்தீங்கன்னா விட வந்துரும். ஓகே, கால்குலேட்டர் அப்ளை பண்ணனும். ஆமா, 5 tambah 3 விட வந்த பிறகு அப்புறம் பாகி பண்ணுங்க. 5 tambah 3 bahagi 2 தட்டாதீங்க, விட வரும். 5யும் 3யும் தாண்டுங்க, விட 8 வரும். 8 bahagi 2 தட்டினா விட 4 வரும். கால்குலேட்டர்ல நீங்க 5 tambah 3 bahagi 2 தட்டினீங்க விட வராது. ஆக்சுவலி you have to கரெக்ட்டா பிரஸ் பண்ணுங்க கால்குலேட்டர்ல. சார் இந்த மாதிரி பண்ணணுமா? 3 tambah 5 கூட முடியாதானே சார்? முடியும். அது பிரச்சனை இல்ல. 5 tambah 3 ஓகே தான். 3 tambah 5 ஓகே. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. கேன் சொல்லுங்க வேற. சார் அப்ப அந்த 5 tambah 3 பாக்கிட்டு கண்டுவோ வந்துட்டு அந்த EQN மெத்தட் தானே? EQN மெத்தட் இல்லையா? இது நார்மல் கணக்கு. EQN மெத்தட்ல தான் நமக்கு 5வும் 3வும் கிடைச்சிச்சு. ஓகே சார். 3 EQN ல வந்துச்சு. EQN ல வந்த விடைய நம்ம கால்குலேட்டர் ரீசெட் பண்ணிட்டு திருப்பி நம்ம 5 நம்ம நார்மலா சேர் கால்குலேட்டர் 5 tambah 3 வந்த விடைய பாகி 2 பண்ணனும். ஓகே சார். ஓகே ரைட். ஓகே, நான் பாருங்க, நான் திருப்பி கொஞ்சம் போறேன். இதெல்லாம் புதுசு எக்ஸர்சைஸ் பண்றது. இப்ப எனக்கு தீட்டை மினிமாவோட x வேல்யூ மட்டும் தான் கிடைச்சிருக்கு, y வேல்யூ கிடைக்கல தானே. அப்ப நான் திருப்பி பெருசமானுக்கு போனோம். பெருசமான என்னது? 2x cos 2 tolak 16x tambah 30 sama dengan y. சார் வாங்க சார். சார் வாங்கல. எதுவுமே விளங்கல சார். லைன் விட்டுட்டு வருது சார் உங்களோட. லைன் கிளியரா இல்ல சார். லைன் கிளியரா இல்ல. கொஞ்சம் நேரம் ப்ராப்ளம் வந்துறேன். ஓகே சார். விளங்கலையா? ஓகே சார். இப்போ ஓகே சார். ஓகே சார். சார். ஓகே சார். சோ இப்போ வந்து உங்களுக்கு x 4 கிடைச்சு, உங்களுக்கு புரிஞ்சு எல்லாத்துக்கும் 4 கிடைச்சது x வேல்யூ புரிஞ்சிச்சு சார். ஓகே, இப்போ வந்து தீட்டை மினிமா வேணும்னா நம்மளுக்கு x வேல்யூவும் y வேல்யூவும் வேணும். ரெண்டுமே இருந்தா தான் தீட்டை மினிமா கிடைச்சிருக்கான்னு அர்த்தம். இப்போ x மட்டும் தான் கிடைச்சிருக்கு. அப்ப go back to persamaan. persamaan இதுதான். இந்த கிராஃபோட persamaan ஒரு கிராஃப்க்கும் ஒரு persamaan இருக்கும். இந்த கிராஃபோட persamaan 2x tolak 16 tambah 30. இந்த இடத்துல இந்த 4 தூக்கி கஞ்சி பண்ணுவோம். இப்ப 2 bracket 4 kuasa 2 tolak 16 bracket 4 tambah 30. புரிஞ்சுங்களா? sama dengan y. சார் அங்க 2 bracket 4 cos 2 அது எப்படி சார்?
ஏன்னா அங்க எக்ஸ் தானே இருக்கு, எக்ஸ் தான் தெரிஞ்சிச்சே விட 4 அப்படின்னு. அப்ப எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் 4 கந்தி பண்ணிடுவேன். சோ அந்த பந்தோட வேல்யூ கந்தி 4 ரீப்ளேஸ் பண்ணா. ஆமா கந்தி பண்ணிடுவோம். ஓகே சார். இப்ப கந்தி பண்ணனாக்க எக்ஸ் இருக்காது, அப்போ நமக்கு y விட கிடைச்சிரும். அப்ப 2 16 tolak 16 darab 4 வந்து 16 darab 4 வந்து consider 64 tambah 30, 32 tolak 64 tambah 30. So kalkulator tadi வேண்டியதான். 32 tolak 64 tambah 30. தட்டினீங்கன்னா விட -2. அப்போ y sama dengan -2. அப்போ தீட்டை வந்து -2. அப்போ இதோட தீட்டை மினிமா வந்து 4 -2. புரிஞ்சுங்களா? ஓகே சார். cara untuk mencari timah. சொல்லுங்க சார் அப்ப வாயோட வந்து தோலா டூவாவா சார்? ஆமாமா y tolak 2. ஓகே சார். இப்ப எனக்கு மறுபடியும் அந்த கால்குலேஷன் அந்த கால்குலேட் பண்றது சொல்லி கொடுங்க சார். எந்த எதுல கேக்குறீங்க? tk lima வந்துதா இதுக்கான சொல்றீங்களா? இல்ல ஈக்யூஎன் என்ன சொல்லுங்க. வேற கேரியா? சார் வணக்கம் சார். ஹலோ வணக்கம் சொல்லுங்க சார். இது வந்து அப்படியே கால்குலேட்டர்ல வந்து அப்படியே தட்டல தானே 2 இப்ப 2 இது பிரேக்கெட் 4 போட்டு கொச 2 கழித்து தட்டுமா 2 பிரேக்கெட் 4. ஓகே இது அப்படியே இந்த கணக்கு இருக்குல்ல ரேட் பேன்ல போட பாருங்க. இது அப்படியே கால்குலேட்டர் தட்டினா கூட விட கிடைச்சிரும், உங்களுக்கு பிரச்சனை இல்ல. 32 அப்படியே கிடைச்சிருது. நீங்க அப்படியே கால்குலேட்டர் தட்டினா கூட உங்களுக்கு விட 2 கிடைச்சு -2 கிடைச்சிரும். நீங்க இது செய்யணும்னு அவசியம் கிடையாது, கால்குலேட்டர்ல போடுற விட கிடைச்சிரும். இதுதான் இம்பார்ட்டன்ட். இப்ப நான் சொன்னால இதுதான் இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு ஆக்சுவலி. சார் ஆனா பரீட்சைக்கு ஃபார்மேட் இது அப்படியே சேமா இல்ல எப்படி சார்? இப்ப நான் ரேட் கலர் போட்டேன்னா இது 2 இருந்தாலே மார்க் கிடைச்சிரும் உங்களுக்கு ஆக்சுவலி. சோ இது ஃபுல்லா ஃபார்மேட் அப்படி செய்யணும்னு இல்ல. கலர்ல போடுறனோ இதுதான் உங்களுக்கு ரேட் கலர் கோட்டா போட்டுக்க பாத்தீங்களா? 1 2 3 இந்த 3 மெத்தட் இருந்தாலே உங்களுக்கு மார்க். இதுதான் மார்க் ஆக்சுவலி. இதுதான் ஃபஹாமன் ஆக்சுவலி. ஓகே சார். 4 பாக்ஸ் போட்டுருங்க பாருங்க. இந்த 4 பாக்ஸ் உங்க விடையில இருந்துச்சுன்னா உங்களுக்கு மார்க் கிடைச்சிரும் ஆக்சுவலி. லெட் மீ இங்க இருக்கு. சோ இதனால இன்னைக்கு நான் டீச் பண்றப்ப நான் இப்ப கை சொல்லிடுறேன் பாருங்க. இப்ப லக்கார்கான் கிராஃப் செய்யணும். இப்ப இந்த லக்கார்கான் கிராஃப் செய்யறப்ப ஆட்டோமேட்டிக்கா பக்சி சிமெட்ரி தீட்டை மினிமா தீட்டை மேக்ஸிமா இதை கண்டுபிடிச்சிருவோம். இதுதான் மெயின் ஆப்ஜெக்டிவ் இந்த பாப்ல ஆக்சுவலி நமக்கு வேண்டியது. இதை செஞ்சுட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா கேள்வி நிறைய தான். எல்லாமே சோழன் தான். பிலிசேக்கன் சோழன் நாச்சாரி நில எக்ஸ் டான் ஒய். புரிஞ்ச பாப் முடிச்சு பாருங்க. இது முடிச்சிச்சுனாக்கா நான் பேசிக் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் சோழன் ஈக்குவல் சோழன் பிரிக்ஸ் தான் இருக்கும் ஆக்சுவலி. இப்போ இன்னைக்கு இது முடிஞ்சுன்னா பாப் முடிஞ்சு இதுதான் நம்ம செய்யணும். ஸோ இன்னைக்கு நீங்க வீட்டு பாடத்துல இதெல்லாம் செய்வீங்க. யாருக்கெல்லாம் தெரியல ஜஸ்ட் கைட். இப்போ இது முடிஞ்சு நான் எவ்வளவு கேள்வி முடியுமோ இதெல்லாம் கோத்து பண்ணுவேன். பாப் முடிஞ்சு இன்னையோட சரிங்களா? ஸோ வி டூ லக்கார்கான் கிராஃப் ஃபர்ஸ்ட். ஐ ஹோப் ஆல் ஓகே. யாரும் எனிஒன் ஃபீல் லைக் நான் ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு புரியாம போயிட்டு இருக்கேனா? சார் இது எப்படி இந்த வீட்டு பாடம் இது சொன்னீங்க அது மாதிரியா? நான் திருப்பி சொல்றேன். முதல்ல இன்னைக்கு முடிச்சிடறேன். இப்போ லக்கார்கான் கிராஃப் செய்யறப்போ உனக்கு புரியும் நான் என்ன செய்ய போறேன்னு. ஓகே சார். சரியா? இன்னைக்கு முடிஞ்சு பாப் முடிஞ்சா சொல்றேன். பாப் முடிஞ்சு நீ வர அடுத்த வாரம் வந்து வேற பாப் போவோம். பட் ரிமெம்பர் அடுத்த வாரம் பாப் வந்து நீங்க வந்து கிராஃப் பேப்பர் ரெடி பண்ணிக்கிங்க. கிராஃப் பேப்பர் கிராஃப் சார் அவுட்லைன் வழங்கல. கிராஃப் பேப்பர் வேணுமா சார்? அடுத்த வாரம் கிளாஸ்க்கு புது பாப்லாம். ஆனா கிராஃப் வேணும். ஆனா மேக் ஷூர் யூ ஆல் ஃபினிஷ் திஸ் ஒன்லாம். மேக் ஷூர் நீங்க பேசிக்கிறது பிஞ்சாக் பண்ணி இல்லை என்கிட்ட மெசேஜ் பண்ணியாச்சும் கேட்டுக்குங்க. இந்த எதெல்லாம் இன்னைக்கு பிஞ்சாக் பண்ணலையோ இன்னைக்கு முடிச்சு பாப் இந்த பாப் ஆக்சுவலி இதோட. Now we come back to பாப் சத்து இந்த லக்கியான் கண்டிரி 1.1G லக்கார்கான் கிராஃப். இது பாருங்க. bila dia ada perkataan lakarkan graf நம்மளுக்கு வந்து முதல்ல வந்து punca என்னன்னு தெரியணும். kita kena cari punca. Nombor 2 kita kena cari pintasan y. Nombor 3 kita kena cari titik minima ataupun maxima. Okey, இது மூணுமே நம்ம தேடுனாதான் நம்ம லக்கார்கான் கிராஃப் செய்ய முடியும். நம்ம தேடலனா லக்கார்கான் கிராஃப் செய்ய முடியாது. ரொம்ப ஈஸி தான். எல்லாமே தனித்தனியா படிச்சாச்சு. So we need to do together. ஒன்னா செய்யணும். ஒன்னா செஞ்சோம்னா இந்த பாப் முடியும். மீன்ஸ் யூ ஆர் டன். ஓகேவா?
சோ முதல்ல என்ன பண்ணோம் நம்ம இப்ப புஞ்சை தேர்ந்தோம். இப்போ புஞ்சை நம்ம சொல்லி கொடுத்தோம் மட்டும் நன்றே fx sama 2x kuasa 2 tambah 2x tolak 24. இதுதான் வந்து நம்மளோட persamaan, right? ஓகே, அப்ப இது நமக்கு தெரிஞ்சிடும். இப்ப புஞ்சை வரப்ப இதுல பாருங்க a value sama dengan 2, b value sama dengan 2, c value sama dengan negatif 24. அப்ப கால்குலேட்டர்ல போய் தட்டுங்க ஈக்குவன் தட்டு. ஈக்குவன் போயிட்டு a sama dengan 2, b sama dengan 2, c sama dengan negatif 24. அப்ப தட்டுனாக்க என்ன வருது நம்மளுக்கு? இப்ப ஒன்றாவது x வந்து sama dengan 3, இரண்டாவது x sama dengan negatif 4. apa punca கிடைச்சிருச்சு? என்ன கிடைச்சு? 3 dan negatif 4. Okay, I hope everyone got it. சொல்லுங்க. ஆமா சார், கிடைச்சிருச்சு சார். ஓகே, வெரி குட். ஓகே, ரெண்டாவது என்ன செய்யணும்? இது வந்து புஞ்சை, kita sudah cari punca. அப்போ ஒன்னாவது பார்ட் செஞ்சாச்சு. ஓகே, இதுலயே பாருங்க a வந்து பாசிட்டிவ், a sama dengan positif. a positif. a positif என்ன அர்த்தம்? கிராஃப் mesti u கிராஃப் தான் வரணும். a positifனா கிராஃப் mesti கிராஃப் u. சரிங்களா? அடுத்து என்ன செய்யணும்? இப்ப பின்டாசன் y செய்யணும். பின்டாசன் y செய்யணும் என்ன பண்ணணும்? இப்ப அதோட கோச வரணும். இல்ல, பின்டாசன் y செய்யணும்னா x சொன்னல, x வந்து கோசமா மாறிடும். ரிமெம்பர், bila pintasan y என்னன்னா x akan sama dengan kosong. bila pintasan y x sama dengan kosong. அப்ப நம்ம ஃபார்முலா என்னது? இப்ப பென் கலர் மாத்துவோம். ஃபார்முலா வந்து fx sama dengan 2x kuasa 2 tambah 2x tolak 24. Cari dan y. Apa? X sama dengan kosong. X sama dengan kosong. So apa? 2 bracket kosong tambah 2 bracket kosong tolak 24 sama dengan fx kuasa 2. Apa automatically fx sama dengan negatif 24 non. fx sama dengan negatif 24. புரிஞ்சுங்களா? பின்டா சவாய் கட்டிச்சு. சரி, இருங்க ட்ரை பண்ணி பார்க்கறேன். கால்குலேட்டர் தட்டி பார்க்கறேன். ஓகேங்களா? சார் மறுபடியும் சொல்லி கொடுங்க சார். தட்டுங்க. எது? பின்டாசன் y சார். பின்டாசன் y வெரி ஈஸியா. x இருக்குல்ல, x வந்து sama dengan kosong. பின்டாசன் y ன்னு சொன்னாலே x mesti sama dengan kosong. அப்ப எங்கெல்லாம் x இருக்கோ நம்ம gantikan sajalah x jadikan kosong. apa 2 bracket kosong kuasa 2 tambah 2 tolak 24. Kalau தட்டிங்கன்னா விட கிடைச்சிரும் negatif 24 சொல்லி. ஆமா சார், கிடைச்சிருச்சு சார். ஆமா சார், ஓகே சார். சார் கொஞ்ச நேரம் மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கறேன். positif. So screen தெரியல சார். positif. சார். Ya. சார் கிடைக்குது. Boleh, terlepas. சார் இந்த பின்டாசன் y-க்கு வந்து நம்ம ஈக்குவேன்னா பாருங்க. ஈக்குவன் இல்லையா? அது பெர்சமான்ல கண்டி பண்ணோம். ஈக்குவன் முடிஞ்சு. அப்ப இந்த பின்டாசன் y வந்து எதுல நம்ம ஈக்குவன் பாய்ப்போம்? பின்டாசன் y வந்து அந்த பெர்சமான் இருக்குல்ல, 2x + 2x அந்த பெர்சமான் கொடுத்திருக்காங்கல, அந்த பெர்சமான்ல எங்கெல்லாம் x இருக்கோ அந்த x கோசம் கண்டி பண்ணனும். ஓகே, அந்த கோசம் கந்தி பண்ணிட்டா அத ஜவுபான். ஆமா, கோசம் பண்ணி என்ன விட வருதோ அதுதான் பின்டாசன் y. இதுதான் பின்டாசன் y. சார். யா. சார் ஒரு கேள்வி. சொல்லுங்க. இப்ப இந்த கேள்விக்கு வந்து கோசம் வருது இல்ல, எல்லா கேள்விக்கும் பின்டாசன் y வந்து கோசம் வருமா? ஆமா, பின்டாசன் y ன்னு சொன்னாலே x mesti sama dengan kosong. அதான் சொன்னேன்ல பாருங்க. ஓ, அந்த பாருங்க. பின்டாசன் y னா இதுதான் பின்டாசன் y. பின்டாசன் y நேரா x பக்கம் எங்க வருதுன்னு கோஸ்டுக்கு வருது. சோ பின்டாசன் y சொன்னோம்னா x mesti sama dengan kosong. ஓகே சார்.
புரிஞ்சுங்களா? ஹலோ சார். லாஸ்ட் பார்ட் வரப்ப ஹலோ சார். சொல்லுங்க சார் சார் அந்த பின்தாசன் வாய் வந்து நம்ம அந்த கிராஃப் பார்த்தே கண்டுபிடிக்க முடியாதா சார் அந்த வேல்யூ? நம்ம கிராஃப் இல்லையே, கிராஃப் நம்ம தான் வரைய போறோம். எப்படி கிராஃப் பார்ப்பீங்க? நீங்க வரைஞ்ச பிறகு தான் தெரியும். ஓ ஓகே சார். இல்ல நார்மலா கிராஃப்ல இருக்கும். இப்போ வந்து கிராஃப் வந்து நம்ம வரையணும். இப்ப சொந்தமா சப்போஸ் கிராஃப் பார்த்தா தெரிஞ்சு நம்மளுக்கு இல்லன்னு இல்ல. இப்ப நம்ம கிராஃப் நம்ம தான் வரைய போறோம். இப்ப லக்கர்கான்னு சொல்றோம். அப்ப டீடைலா வரையணும் அவசியம் இல்ல. ரஃப்லி வரைஞ்சா போதும் கிராஃப். அப்ப ரஃப்லின்றப்ப அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கணும். என்ன பாயிண்ட்? 3 பாயிண்ட் தான். புஞ்ச, பின்தாசன் வாய், இது மினிமம் மேக்ஸிமம். இந்த 3 பாயிண்ட்டுமே கரெக்டா போட்டோம்னா கிராஃப் டன் முடிஞ்சு. அவ்வளவுதான். அளவுலாம் எடுத்துட்டு இருக்க வேண்டாம். ஆக்சுவலி சார் இன்னொரு கேள்வி சார். அடுத்த வாரம் நம்ம சொல்லுங்க. இந்த புஞ்ச வந்து இப்ப பின்தாசன் வாய் வந்து அந்த பக்கத்துல உள்ளது. புஞ்ச இது சார் அந்த கேள்வி இருக்கு. அதுவோ நம்ம ஈக்குவல் 30 வருது 2 விட, அதான் புஞ்ச. ஓ அது புஞ்ச. ஓகே ஓகே. ஆமா அது ஈக்குவல் அதுதான் புஞ்ச. அப்புறம் அந்த சமடு கோஸ்டர் பண்றது அது வந்து பின்தாசன் வாய் இருக்கு பாருங்க. ஆமா கோசம் கண்டி பண்றல அது பின்தாசன் வாய். தீட்டை மினிமம் வந்து நெகட்டிவா தொலைவான்னு பார்த்துட்டு அது கண்டுபிடிக்கிறது. ஓகே இப்போ நம்ம இப்ப செய்ய போறோம். தீட்டை மினிமம் மேக்ஸிமம். இப்போ வந்து பாருங்க a வந்து லிபேட் எப்பட கோசம். அப்ப நமக்கு தெரியும் தீட்டை மினிமா. ரைட். ஓகே அப்ப என்ன பண்ண போறோம்? நமக்கு வேண்டியது இங்க இருந்து எடுப்போம். என்னது x ஓட வேல்யூ வந்து விட கிடைச்ச நமக்கு 3 dengan negatif 4. 3 dengan negatif 4. அப்ப முத மாதிரி தான் 3 tambah negatif 4 bahagi 2 sama dengan. bahagi 2 yang சார் வந்துச்சு. ஆனா ஒண்ணா தட்டுங்க. bahagi 2 yang வந்துச்சு. சொல்லுங்க. அதான் ஃபார்முலா. தீட்டை மினிமம் முத பாருங்க செஞ்சல ஞாபகம் இருக்குங்களா? நம்ம செஞ்ச பாருங்க போட்டுருக்கேன் பாருங்க. இந்த இடத்துல 5 tambah 3 bahagi 2 சொன்னல 2 பண்ணாதான் நமக்கு அந்த தீட்டை கிடைக்கும். புரியுதுங்களா? அது ஃபார்முலா கீழ வந்து அது மேல எந்த கான்செப்ட் bahagi 2 வருமா சார்? ஆமா புஞ்ச எடுத்தோனே இந்த புஞ்ச நீலாய ரெண்டுத்தையும் தம்பா பண்ணிட்டு பாக்கி 2 பண்ணணும். சார் புரியுதுங்களா? சார் அங்க நெகட்டிவ் 4 இருந்தாலும் அப்படியே கனெக்ட் பண்ணுமா? ஆமா நெகட்டிவ் 4 நெகட்டிவ் 4 தான் இருக்கு. கால்குலேட்டர்ல அப்படியே தட்டுங்க. இப்ப நான் எழுதி இருக்கேனே அப்படியே தட்டுங்க. 3 tambah tolak 4 விட கிடைச்ச பிறகு bahagi 2. அப்ப விட வந்து நமக்கு -1/2 ன்னு வரும். ஆமா சார் அப்படிதான் வருது. அப்ப நமக்கு வந்து தீட்டை ஈக்குவல் x வேணும் y வேணும். x வந்து -1/2 கிடைச்சிருச்சு. y என்னன்னு ஒண்ணு தெரியல. புரிஞ்சா? ஓகே சார் இது வரைக்கும் புரிஞ்சுச்சு சார். அந்த y தான். ஓகே இப்ப திருப்பி பிரசமான் பண்ண பாருங்க. நம்ம திருப்பி பிரசமான் தான் போயிட்டு இருக்கோம். a புஞ்சோ செய்யதுக்கும் பிரசமான் செஞ்சோம். பின்தாசன் y-க்கும் பிரசமான் செஞ்சோம். இப்ப தீட்டை மினிமம் மேக்ஸிமம்க்கு பிரசமான் வேணும். 2x plus 2 tambah 2x tolak 24. சொல்லுங்க. இது செய்து வந்து x க்கு வந்து கழித்தல் -4 தம்பா பண்ணோம் எல்லாத்துலயும். ஓ இல்ல 1/2. ஓகே ஓகே சார். சார் இப்போ வந்து 2 கழிச்சல 1/2 சார் இருங்க 3 plus -4 -1 வருது. அப்புறம் சார் பாக்கி -2 ஆமா பாக்கி -2 அப்படியே கால்குலேட்டர் தட்டுங்க. என்ன வருது பாருங்க. இல்ல சார் நெகட்டிவ் கோசம் போய் நெகட்டிவ் 0.5 வருது. 0.4 னா அது பச்சான் மாத்துங்க. பச்சான் மாத்துனா உங்களுக்கு சத்துப்பட்டு தான் வரும். ஓ அப்படி கேக்குற 0.5 வந்துச்சுன்னா நம்ம வந்து பச்சானுக்கு மாத்தணும். சார் 24.5 சார். 24.5 சார். pecah materinya negatif 45/2 ataupun 22 lah. Negatif 22/5 கிடைச்சு. இந்த 24 போட்டுருக்கே 24.5ன்னு திருப்பி தட்டி பாருங்க. நான் தட்ட கரெக்டா வந்துச்சா 2 ஓகே cos 2 தட்டினீங்களா? ஓ இல்ல நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன்.
கரெக்ட் 24. ஓகே கிடைச்சா விட ஓகே சார். தீட்டே மினிமா வந்து 20.5 negatif 1/2 49/2 ataupun negatif cos dengan negatif 24.5. நீங்க எப்படி வேணா வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. சார் ஈக்குவேஷன் மோட்ல தெரியுமா இல்ல நார்மலா தெரியுமா? இது ஈக்குவேஷன் இல்லையா? ஈக்குவேஷன் வந்து புஞ்ச தேடுறதுக்கு மட்டும்தான். இதெல்லாம் நார்மல் கால்குலேஷன். நான் இந்த ப்ளூ பேனோ ரெட் பேனோ நார்மல் கால்குலேஷன். பிளாக் கலர் மட்டும்தான் ஈக்குவேஷன். ஓகே சார் ஓகே சார். புஞ்ச தேடுறதுக்கு மட்டும்தான் நம்ம ஈக்குவேஷன் பாய்ப்போம். பின்தாசன் வாய் தேடுறதுக்கும் சரி டிடிஐ தேடுறதுக்கும் சரி நம்ம ஈக்குவேஷன் பாய்க்க மாட்டோம். நம்ம நார்மல் கால்குலேஷன். அப்ப ரீசெட் பண்ணிட்டு திருப்பி வரணும் நீங்க. ஓகே ஓகே சரிங்களா? நீங்க பேக் டு நார்மல் ரீசெட் பண்ணிட்டு முதல்ல வரணும் திருப்பி நீங்க. ஓகே சார் தேங்க்ஸ் சார். ஓகேங்களா? சோ பாருங்க நான் ஒன்னும் செஞ்சு முடிக்கல. இப்போ எனக்கு வேண்டியது 3 பார்ட். ஓகே, ஒன்னாவது என்னது? புஞ்சு. புஞ்சு. இந்த கேள்வி புஞ்சு கிடைச்சு என்ன கிடைச்சு? புஞ்சு 3 dan negatif 4 புஞ்சு கிடைச்சிச்சு. பின்தாசன் y இது வந்து negatif 24 கிடைச்சிச்சு. அப்புறம் தீட்டே மினிமா தீட்டே மினிமா வந்து எனக்கு negatif 0.5 dan negatif 24.5. புரிஞ்சுங்களா? சோ ஒரு லக்கர் கிராஃப் செய்யணும்னா இந்த 3 டீடைலும் உங்களுக்கு வேணும். இப்போ வந்த பிறகு தான் கிராஃப் வரைய போறோம். இப்போ நேரா ஒரு கோடு போட்டுட்டு u கிராஃப் இதான் u. ஓகேங்களா? அப்ப நம்ம பாயிண்ட் எழுதணும்ப்ப தீட்டே இது வந்து negatif 4 இது வந்து 3. புரியுதுங்களா? இப்ப பின்தாசன் பாருங்க negatif 24 வருது. அப்ப இந்த கிராஃப் நம்ம வந்து என்ன பண்ணா பக்சி வந்து இங்க வரையணும், இப்படி வரையணும். இதுதான் negatif 24. negatif 24 தீட்டே வந்து இங்க இருக்கும். இந்த தீட்டே வந்து negatif 0.5 dengan 24.5 நெகட்டிவ். இவ்வளவுதான் விட. இப்படி வரைஞ்சாதான் உங்களுக்கு ஃபுல் மார்க். லக்கர்கன் பண்ணியாச்சு. லக்கர்கன் பாருங்க, நம்ம தேர்ந்த மக்கள் மேல இங்க போட்டாச்சு. புஞ்சே போட்டாச்சு, பின்தாசன் வாய் போட்டாச்சு, தீட்டே மினிமா போட்டாச்சு. இதான் லக்கர்கன் கிராஃப். லக்கர்கன் கிராஃப்னா இதான் இவ்வளவுதான் செய்யணும். இப்ப இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா மார்க் அடிச்சிடலாம். 3 மார்க் இருக்கும். சார் எனக்கு நெகட்டிவ் விளக்குங்க சார் இன்னொரு வாட்டி. சொல்லுங்க அம்மா, நீங்க சொல்லுங்க. என்ன சொன்னீங்க? வரேன் சொல்லுங்க சார். எனக்கு நெகட்டிவ் ப்ராப்ளம் பாட்டது அந்த நீங்க வரைஞ்சீங்க, எனக்கு அது புரியல சார். வரைஞ்சது புரியலையா? ஆமா சார். மத்தவங்க வேற யாருக்கு சேம் சார் புரியல. சேம் சார் புரியல. சார் எனக்கும் புரியல. எனக்கும் சார். எனக்கும் சார். இது புரியல. கிராஃப் எந்த பார்ட்? கிராஃப் தான் சார் புரியல. கிராஃப் ஓகே, நான் வரேன். இப்போ இந்த 3 மாலுமார் புஞ்ச பின்தாசன் வாய் இங்க பிரச்சனை இருக்கு. நான் இந்த மாலுமார் கண்டுபிடிச்ச பிரச்சனை இருக்கா? இந்த 3மே தேனோல புஞ்ச பின்தாசன் வாய் தீட்டே மினிமா இதுல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா உங்களுக்கு? சார் சார் அந்த தீட்டே மினிமா சொன்னீங்க. தீட்டே மினிமா பாருங்க, இந்த ரெட் பேன் ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து இந்த கிடைச்சிருச்சு. இப்ப ரைட்டா, இந்த புஞ்ச 3 நெகட்டிவ்னால முதலே கிடைச்சிருச்சு. ஈக்குவேஷன் தட்டப்ப விட கிடைச்சிருச்சு. இப்ப இந்த தீகவும் நெகட்டிவ் இம்பார்ட்டா தம்பா பண்ணணும். தம்பா பண்ணா நெகட்டிவ் 7 வரும். அதை பாக்கி டுவோ பண்ணா வேல்யூ கிடைச்சிச்சுன்னா 7/2. அப்ப நம்மளுக்கு எக்ஸ் கிடைச்சிருச்சு. அவ்வளவுதான், ஜஸ்ட் எக்ஸ் கிடைச்சிருச்சு. தீட்டே மினிமா மேக்ஸிமோட எக்ஸ் வேல்யூ டப்பாடா எக்ஸ் ஏலா நெகட்டிவ் 7/2. இப்ப அந்த பெர்சமான் இருக்குல்ல ஒரிஜினல், அதுதான் திருப்பி நம்ம பேக் டு பேஸ். பேஸ் என்னது? பெர்சமான். அந்த பெர்சமான்ல எக்ஸ் வேல்யூ y வேல்யூ. அப்ப எக்ஸ் தான் நம்மளுக்கு கிடைச்சிருச்சுல, அந்த எக்ஸ் தூக்கி எக்ஸ் இருக்கிற இடத்துல கண்டி பண்ணுவோம். சோ எக்ஸ் என்னது? இப்ப நெகட்டிவ் 7/2. அப்ப எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கும், இந்த எக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து நம்ம நெகட்டிவ் 7/2 கண்டி பண்ணுவோம். பாருங்க, நான் தான் எக்ஸ் இருக்கிற இடத்துல நெகட்டிவ் 7/2 கண்டி பண்ணியிருக்கேன். சோ இப்ப டுவோ டாரப்டுங்க நெகட்டிவ் 7/2
kuasa 2 negatif 1/2 kurungan negatif 24. இது வந்து persamaan. Persamaanல எங்கெல்லாம் x இருக்கோ அந்த இடத்துல தான் நான் கந்தி பண்றேன். புரிஞ்சுங்களா? ஓகே சார். இத கால்குலேட்டர்ல தட்டனா கண்டுபிடிக்கிறோம். போலையா இல்லையா? ஓகே சார் புரிஞ்சிச்சு. புரிஞ்சுங்களா? அப்ப பாருங்க. ஓகே ரைட். சோ இப்ப பாருங்க புஞ்சு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. பின்தாசன் y புரிஞ்சிருச்சு. தீட்டை மினிமாவும் புரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஏன் தீட்டை மினிமானா a வேல்யூ. a வந்து lebih daripada kosong. a வந்து பாசிட்டிவ். bila a lebih daripada kosong dia jadi minima. ஓகே? அப்ப இப்போ நம்ம கிராஃப் வரையணும். உங்களுக்கு தெரியும் குவாட்ராட்டிக்னா நமக்கு ரெண்டு கிராஃப் தான் இருக்கு. இது u இல்லனா n. u இல்லனா n. அப்ப இங்க நமக்கு தெரியும் a வந்து பாசிட்டிவ். a பாசிட்டிவ்னா கண்டிப்பா என்ன வரையணும்? u தான் வரையணும். அப்ப முதல்ல நம்ம u வரையறோம். சொல்லுங்க. இப்ப அந்த கிராஃப் வந்து அந்த கேள்வியை பார்த்தே தெரிஞ்சு வந்தா அதுக்கப்புறம் தான் இந்த இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். இப்ப முன்னுக்கு அந்த கேள்வி வந்து அந்த நெகட்டிவ்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து என்ன? ஆமா ஆமா. ஓகே சார். ஆமா கரெக்ட். சரிங்களா? சோ அப்ப வந்து தெரிஞ்சிருச்சு. அப்ப சொன்ன மாதிரி இப்ப a வந்து பாசிட்டிவ். a பாசிட்டிவ்னா u வரணும். அப்ப நான் u வரைஞ்சு இதான் என்னோட கிராஃப். புரியுதுங்களா? ஓகே u வரைஞ்சோனே என்ன பண்ணனும்னா இந்த பாருங்க புஞ்சோ ஃபில் பண்ணுங்க. புஞ்சோ ஃபில் பண்ணனா ஒரு கோடு பக்சி x. இதான் பக்சி x போட்டாச்சு. ஓகேவா? பக்சி x க்கு ரெண்டு தீட்டை இருக்கு. ஒன்னு நெகட்டிவ் ஒன்னு பாசிட்டிவ். ஒன்னு நெகட்டிவ் 4 ஒன்னு 3. நெகட்டிவ் தான் எழுதணும். புரிஞ்சுங்களா? இது வரலாம் புரிஞ்சா? புஞ்சோ எழுதுனது புரிஞ்சிச்சு சார். x ல எழுதிக்கோ. ரைட்டா? ஆன்சர். ஓகே இப்போ பின்தாசன் y. பின்தாசன் y நெகட்டிவ்ல இருக்கா பாசிட்டிவ்ல இருக்கா? நெகட்டிவ்ல சார். நெகட்டிவ்ல இருக்கு. பாருங்க சொல்லுங்க. அது இப்படி தலையால போதா? 4 நெகட்டிவ் 4 3 போதா? எப்படி? ஆமா அப்படிதான் வரும். நெகட்டிவ் முடிஞ்சு தான் பாசிட்டிவ் வரணும். அதாவது சின்ன நம்பர்ல இருந்தா பெரிய நம்பர் போக முடியும். நம்ம நெகட்டிவ் 4 சின்ன நம்பர். ஓகே 4 எது முன்னுக்கு பெரிய எழுத்து வருதோ அது. ஆமா சின்ன நம்பர் தான் முன்னுக்கு இருக்கும். பெரிய நம்பர் பின்னால இருக்கும். ஓகே சார். எப்பயுமே ஞாபகம் வச்சுக்க, சின்ன நம்பர் முன்னுக்கு பெரிய நம்பர் பின்னால. அப்படிதான் எழுதிக்கணும். ஓகே இது வந்து பாசிட்டிவ் ஏரியா. இது வந்து நெகட்டிவ் ஏரியா. பக்சி x க்கு மேல இருந்துச்சுனாக்கா பாசிட்டிவ், பக்சி x க்கு கீழே இருந்துச்சுனா நெகட்டிவ். சரிங்களா? இப்ப பக்சி y ஓட விட பின்தசன் y பத்தி நமக்கு நெகட்டிவ்ல இருக்கு. அப்ப நம்மளோட கோடு வந்து கண்டிப்பா நெகட்டிவ்ல தான் கிராஸ் பண்ணணும். பக்சி y வந்து இப்படி தான் போட்டாகணும். ஏன் இப்படி போட்டாகணும்னாக்கா இந்த இடம் வந்து கண்டிப்பா இதுதான் வந்து அந்த கிராஃப். இந்த கருப்பு கலர் இருக்குல்ல, இந்த கிராஃப் வந்து பக்சி x, இதான் பக்சி x, பக்சி y. பக்சி y எங்க மீட் பண்ணுதுன்னா நெகட்டிவ்ல மீட் பண்ணுது. அப்ப நம்ம இப்படி தான் வரைஞ்சாகணும். என்ன நெகட்டிவ் கிட்ட வருதுல, இதே பாசிட்டிவ்னா நம்ம மேல போட்டுக்கலாம். புரிஞ்சுங்களா? சார் அந்த y கோட் வந்து எக்ஸாக்ட்டா அங்க தான் போடணுமா சார்? இல்ல கொஞ்சம் தள்ளி கூட? பின்தாசன் y வந்து நெகட்டிவ்ல இருக்குல்ல, அப்பதான் நான் இங்க நெகட்டிவ் டோப்ளோம்பாட்னு எழுத முடியும். சோ அதுக்குலாம் உக்குறோம் இல்லையா சார் அந்த பின்தாசன் y போறதுக்கு? நம்ம ரஃப்லே போட வேண்டியதுதான். உக்குறோம்லாம் தேவையில்ல. ஓகே சார். நம்ம அடுத்த வாரம் பாக்குறப்ப ஸ்காலா செய்வோம். அது வேற பாப்பு. அதுல வந்து உக்கோரலாம் இருக்கு. இதுக்கு வந்து உக்கோரலாம் தேவையில்லை. ஆனா உங்களுக்கு தெரியும் எந்த ஏரியா நெகட்டிவ்ல பண்ணணுமா பாசிட்டிவ்ல பண்ணணுமான்ட்டு. இப்ப இதே கோடை வந்து நீங்க இப்படி போட்டீங்க வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோடு வந்து நீங்க இப்படி போட்டீங்கன்னா பக்சி x இங்க வந்துருச்சு. இப்ப இது வந்து பாசிட்டிவ் ஏரியா. இப்ப நம்மளுக்கு வேண்டியது நெகட்டிவ் தான். இப்படி போட்ட பிழையாச்சே. அப்ப நெகட்டிவ் வரணுன்றப்ப we have to put down. கீழே தான் போய் ஆகணும். புரியுதுங்களா? ஓகே சார். உங்களுக்கு गर्ल्स சார் சொல்லுங்க சார். அந்த நீங்க யூ போட்டிருக்கீங்களா? ஓகே சார் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த ஆக மேல அந்த பூச்சில இருந்து நம்ம வரியுமே யூன்ட்டுன்னு. ஓகே சார் அது வந்து நம்ம எங்க இருந்து ஆரம்பிக்குது சார்? நம்ம இஷ்டமா எங்க இருந்து ஆரம்பிக்கலாமா இல்ல அதுக்குன்னு ஏதாச்சும் இருக்கா சார்? இத பாருங்க இவ்வளவுதான் முடிஞ்சி. நம்ம அப்படியே நார்மலா ஒரு யூ வரைய மாதிரி. ஆமா ஒரு யூ போட வேண்டியதுதான். யூனா யூ, என்னன்னா என்ன. இப்போ யூ இல்லனா என்னன்னா என்ன வரைஞ்சு வேண்டியதுதான். அதான் இப்படி என்ன முடிஞ்சி. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தான் நம்ம கோடு போட்டு பக்சி x பக்சி y போனா நம்மளோட டீடைல் வச்சு நம்ம கிட்ட புஞ்சோ இருக்குல்ல, புஞ்சோ பின்தாசன் y இருக்குல்ல, அதுக்கப்புறம் தான் y x எல்லாம் நம்ம போடுவோம் எப்படி வருது அப்படி சொல்லிட்டு. இப்போ இந்த இதுக்கப்புறம் தீட்டை மினிமம் அந்த இதுல இது கண்டுபிடிக்கணுமா? இல்ல அங்க போட்டுருக்கீங்க இதான் போட்டு நம்ம கண்டுபிடிச்சோம். இப்ப தீட்டை மினிமம் நடுவுல கீழே வரணும். இதான் தீட்டை மினிமம். ரைட்டா? இது என்னது நெகட்டிவ் 0.5 நெகட்டிவ் 24.5 முடிஞ்சுதான். அவ்வளவுதான் விட
ஓ அந்த மாதிரி எழுதிட வேண்டியதுதான். ஓ அவ்வளவுதான். லக்கார் கண்டன் ஃபினிஷ். So this is the formula, sir. இவ்வளவுதான் ஜாலா கிடைச்சு. லக்கார் கன் கிராஃப்னா இப்படிதான் செய்யணும். இப்ப 3 மார்க் கிடைக்கும். ஆனா இது 3 மார்க் கேள்வியை விட இது அண்டர்ஸ்டாண்டிங் தான் இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி நம்மளுக்கு வேற பாப்புலயும் இது ஒரு லிங்க் இருக்கு ஆக்சுவலிக்கு. Okay, sir. ஓகேங்களா? ஓகே சரியா? சார். ஓகே நான் இதுல இன்னும் கொஞ்சம் ஆட் பண்றேன் நானு. இப்ப இது புரிஞ்சனால ஆட் பண்றேன். ஓகே நம்மளுக்கு 2 நீளம் இருக்கு பாருங்க. இது யாரோ கமெண்ட்ல போட்டுருக்காங்க தேவிகா ஐ ஆல்சோ நெவர் அண்டர்ஸ்டாண்ட். ஜி அது மொத போட்டு ஜி. ஓகே நாமே. ஓகே இது x இது y. இது x இது y அம்மாதானே? ஓகே இப்போ இந்த கேள்வியில பாருங்க இவ்வளவுதான் ஜலக் இருக்கு. ஆனா கேள்வி கேட்கறப்ப வேணுமுன்னே நம்ம குழப்பறதுக்குன்னே கேள்வி கேட்பாங்க. இப்ப இந்த கேள்வியில கேட்கறான் அப்பக்கா பக்சி சிமெட்ரின் அப்ப என்ன விட 0.5 -0.5 -2 24.5. வெரி குட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. x சமடுங்க நெகட்டிவ் கோசம் பாயிண்ட் லீம அதுதான் பக்சி சிமெட்ரி. ஏன்னா பக்சி சிமெட்ரி தான் ஆக கீழே நடுவுல இருக்கும் ரைட்டா? பாருங்க இதுதான் பக்சி சிமெட்ரி ரெண்டு பக்கமே சமமா இருக்கும். அப்ப பாருங்க பக்சி x வந்து இங்க தான் வருது. இப்ப அப்ப கோசம் பாயிண்ட் லீம திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க சார். ரிப்பீட் பண்ணுமா? இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணுங்க. ஓகே நான் கிராஃப் மட்டும் வரையறேன் பாருங்க. நான் வரையறேன். இல்ல சின்னதா இருக்கு. ஐ டிரா அகைன். ஓகே ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் u போடுறோம். ஓகே அப்புறம் நம்ம வந்து இப்ப லேபிள் கண்டிய இது வந்து நெகட்டிவ் 4 இது வந்து 3 சரியா? memintas di sini negatif 24 titik minima negatif 0.5 dan negatif 24.5. ஏன்னா y பொறுத்தவரை இது வந்து y இது வந்து நெகட்டிவ் வரும். நெகட்டிவ் 1 நெகட்டிவ் 2 நெகட்டிவ் 3 நெகட்டிவ் 4 வரும். இது பாசிட்டிவ் 1 அடடா 2 3 அதே மாதிரி இங்க நெகட்டிவ் 1 நெகட்டிவ் 2 நெகட்டிவ் 3 வரும். மேல 1 2 3 பாத்தீங்கன்னா நெகட்டிவ் பாசிட்டிவ் ஏரியாஸ் இருக்கு நம்மளுக்கு. இப்ப இது பிரகாரம் தான் ஆன்சர் வரும் நமக்கு. இப்ப எப்படா பாத்தீங்கன்னா நெகட்டிவ் கோசம் பண்ணலிமா 24.5 இல்ல சார் நான் இந்த நம்பர் எழுதா செய்யணும்னா தாராளமா எழுதலாம், பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் மார்க் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. பட் ஸ்டில் யூ கேன் கோ நோ ப்ராப்ளம். நீங்க அளவு எடுத்தா போட்டு போறனா செய்யலாம், பிரச்சனை இல்ல. லக்கர் கண்ட்ரப்ப நமக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன் இருந்தாலே போதும். என்ன இன்ஃபர்மேஷன்? இந்த 3 இன்ஃபர்மேஷன். இது மூணுமே இருந்தாலே போதும். புரியுதுங்களா? சோ இப்ப இந்த கேள்வி திருப்பி சொல்றேன் பாருங்க. இத வரப்ப வந்து இந்த கேள்வி இத செஞ்சு முடிச்ச உடனே உங்களுக்கு இன்னும் கேள்வி அடிஷனலா வரும். என்னக்கா பக்சி சிமெட்ரி. பக்சி சிமெட்ரி வந்து x சமடுங்க நெகட்டிவ் 0.5 நீளை மினிமா சமடுங்க நெகட்டிவ் 24.5. இதுல ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு தனியா ஜலம் கரிச்சலாம் இல்ல. நீங்க என்ன செஞ்சீங்க அதுல இருந்து எடுத்து எழுத வேண்டியதுதான். சொல்லுங்க. சரியா விளங்க மாட்டேங்குது சார். விளங்கலையாப்பா? இல்லையா? எல்லாத்துக்கும் விளங்கலையா? என் லைன் இன்னைக்கு என்ன ஆச்சு இன்னைக்கு? விளங்குது சார். ஓகே. சோ இந்த கிராஃப் வரைஞ்ச முடிஞ்சோனே இந்த கிராஃப்ல இருந்து எடிஷனல் 2 கேள்வி கேட்பாங்க. அப்போ இது பக்சி சிமெட்ரி. பக்சி சிமெட்ரி வெரி பண்ண வேண்டாம். உங்களோட x வேல்யூ என்ன கிடைச்சிச்சு உங்களுக்கு? x வந்து மினிமம் ஒரு நெகட்டிவ் கோசம் பண்ணலிமா தானே? அப்ப பக்சி சிமெட்ரி சமடுங்க நெகட்டிவ் கோசம் பண்ணலிமா x சமடுங்க நெகட்டிவ் கோசம் பண்ணலிமா தனியா எழுதுவீங்க. அதே மாதிரி நீளை மினிமா அப்படின்னு கேட்டானாக்கா y வேல்யூ எழுதுவோம். அதுக்குன்னு தனியா ஜலம் கிடைச்சல. ஒன்ஸ் நம்ம லக்கர்கான் கிராஃப் பண்ணிட்டோம்னா அவ்வளவுதான் விட. பக்சி சிமெட்ரியும் நீளை மினிமாவும் கிராஃப்ல இருந்தா நம்ம எடுப்போம். புரிஞ்சுங்களா?